விபத்து கேஸு 3000க்கு மேலே, ஆக்சிடெண்ட்டு பிழைக்க வச்ச கேஸு 3000க்கு மேலே, 13,015 பாடி நேற்று வரை ஏற்றிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வசிக்கும் 515 கணேசன். என் பேர் 515 கணேசன்பாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சிஹெச்சுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் ஒரு பாடி வைக்க போட்டு மூடி வச்சுருந்தாங்க தள்ளு வண்டியில். அந்த நேரம் என்னன்னு கேட்டேன். அவங்க பாடி ஏற்றி வண்டி கிடைக்கல, 10,000 ரூபா கேட்குறாங்க, யாரும் வர மாட்டேங்கிறாங்க, 10,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, தரமாட்டேங்கிறான்னு சொன்னதுக்கப்புறம் நானே அவருக்கு என்னென்ன வேலை முயற்சி பண்ணணுமோ சிஹெச்லேருந்து தள்ளிட்டு போய் கொண்டு போய் எல்லா உதவியும் செய்ய அடக்கம் பண்ணான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உடனடியாக புதுக்கோட்டையில் போய் நான் பழைய இரும்பு வாங்கி சேர்த்து வச்சுருந்த காசில் 17,000 ரூபாய்க்கு வாங்கி 515ன்னு ஒரு கார் வாங்கி அந்த காரை கொண்டாந்து ஆலங்குளை நிப்பாட்டி பிரசவத்துக்கு இலவசம்னு இந்தியாவில் முத ஓட்டிய கார் TMZ 515. தமிழ்நாட்டில் பிறந்தான். இந்த பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக செய்யணுங்கிறதுக்காகவே கார் வாங்கினேன். எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, ஏதாவது நீ கணேசன் பேர் வச்சுருக்கடா, பிள்ளையார் பேர் வச்சுருக்கிறா, நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும், அதே மாதிரி வாங்கல் கொடுக்கல் நாணயமாக இருக்கணும். அதே எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் அம்மா சொன்னது, எனக்கு அந்த சொன்னதுக்காகவே தர்மம் ஏதாவது செய்ய, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது, 5 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு நீ எதுவும் செய்யாமல் விட்டுறாத, தர்மம் மட்டும் தர்மம் செய். உன் பிள்ளைலாம் யாராவது ஒருத்தன் சும்மாவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முதல் கொரோனாவுக்கு 2.5 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டினேன். அடுத்த கொரோனாவுக்கு 50,000 கிலோமீட்டர் ஓட்டினேன். கேரளாவுக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுத்தேன், கடலூர் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி சுனாமிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் நம்பர் 1 நான் முதல் 2 லாரி வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன். நீலகிரி வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன். ஒடிசா வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். பொதுமக்கள்கிட்ட 1 ரூபா 2 ரூபா எல்லாம் கொத்தமங்கலம், கீரமங்கலம், அறந்தாங்கி, பேராவணி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, ஆதரக்கோட்டை எல்லா ஊரையும் என்னால் முடிஞ்ச வசூல் பண்ணி கொண்டா கொடுத்தேன். இவருக்கு கசா புயலுக்கு வீடு வாசல் எல்லாம் இழந்துருச்சு, எல்லாமே போயிடுச்சு. இவர் உதவி பண்ண இவர் போறாரு அவர் மாட்டுக்கு. என்கிட்ட சொல்லலை. சொல்லாம போனோடனே ஒருத்தர் சொன்னா, அண்ணே வசூல் பண்ண போய்த்தாங்க, எந்த ஊருக்கு போறாங்கன்னு தெரியல, 2-3 பேரை கூட்டிக்கிட்டு போய்த்தாருன்னு. இப்படியா இருப்பாரு அப்படின்னுட்டு நான் வீட்டில் இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு என்னத்தை சொன்னாலும் அறிவே இருக்காது சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நேரத்தில் அப்பா இன்னமும் வீட்டை பற்றியே நினைக்காம இன்னமும் ஊருக்கே செய்யணும், ஊருக்கே தான் பண்ணணும்னு என் மக பேச விட்டி இந்த வந்தாரம்மான்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு 2 நாள் சென்று சாயந்தரமாக வந்தார். மழைன்னா உங்கள் மலை எங்கள் மலையில் மழை பெய்யுது, காற்று வருது, மக அந்த வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, இல்லைப்பா நீங்கள் வந்துருங்கன்னுட்டு பிள்ளைய எங்களை கூட்டிக்கிட்டு என் மக போங்க, நீங்கள் இதுக்குள்ளே இருந்து எல்லாம் பார்க்க முடியாது உங்களை, நீங்கள் வாங்கப்பான்னு அது இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, எங்களை பான்னு கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப கசா புயலுக்கு எல்லா சாமான் சட்டு எல்லாமே பறந்துடுச்சு. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாக்கா உங்கள் வீடு பறந்துருச்சுன்னு 2-3 பேர் அங்கே வரையிலே சொல்லிட்டா. சேதியில் போட்டவுடனே அவர் ஆரன்ஸ் நடிகர் மயம் மாதிரி, எனக்கு பெத்த மயம் மாதிரி எனக்கு வீடு கட்டி தரேன்னு அவங்க உதவி செஞ்சா எங்களுக்கு. எனக்கு 5 பெண் குழந்தைகள். எனக்கு பின்னாடி இந்த காரு 5 காருமே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்குது. 4 டிரைவர் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இதுவரை 272 அவார்டு வாங்கியிருக்கேன். அதேமாதிரி டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு 515 கணேசன் பற்றி எல்லாரும் மதித்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னை தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரியே நினச்சாங்க. கல்யாணம் காட்சிக்கு பத்திரிக்கைலாம் வைக்க மாட்டாங்க, என்னை வித்தியாசமாக நினச்சாங்க. இப்போ டாக்டர் பட்டம் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் என்னையா புனந்தூக்கணவனுக்கு அவார்டு டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு. அவர் ரேஞ்சுக்கு இப்போ நம்மளால் வர முடியல. எல்லா டிவிலையும் வர்றாரு, எல்லா ஃபேஸ்புக்லையும் திறந்தாக்கா அவர் தான் வர்றாரு. அழுகிய பிணத்தை தூக்கின புண்ணியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆபத்துனாக்கா 515 எத்தனையோ பாடி ஏற்றி போயிருக்கேன். கணேசனை பார்த்தாலே பயம், ஐயோ புனையத்தின வரானே என்ன நடக்க போதும்பா. இப்போ கணேசனை பார்த்துட்டு போனால விசேஷம், வண்டியை தொட்டு கும்பிட்றாங்க, வண்டியில் உள்ள 90 அள்ளி பூசிட்டு அவங்களா போகிறாங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். என் உயிர் உள்ளவரை இந்த சேவை தொடரும். ஹலோ, நான் இந்த வரேன், எந்த இடம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். இந்த வண்டி எடுத்துட்டேன், இந்த கிளம்பிட்டேன்.
தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மோகேஷ்குமார்.